கடந்த 3 வருஷமா நிரப்பப்படாத விஏஓ அசிஸ்டன்ட் அதாவது கிராம உதவியாளர் காலியிடங்கள் வந்து நிரப்பணும் அப்படின்றது நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2299, கிட்டத்தட்ட 2300 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி வந்து சப்மிட் பண்ணால் நம்மளோடது செலக்ட் ஆகும் அப்படின்னு ட்ரிக்ஸு எல்லாமே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து யார் வந்து இந்த நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையாளர் எம் சசிகுமார் அப்படின்றவர் இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது செலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும், என்னென்ன டேட்ஸில் நடக்கும் அப்படின்றத இவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களோட சொந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் இல்லையா, அந்த இதில் உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் என்ன வேக்கன்சிஸ் எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து எங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற கம்ப்ளீட் நோட்டிஃபிகேஷன் வந்து நியூஸ் பேப்பரில் தான் வந்து வெளியிட போகிறாங்க. அதாவது எப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா ஜூலை 1st வீக் வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்துட்டு இந்த வேக்கன்சிஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் போட்டதுக்கப்புறம் ஜூலை 1st வீக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஸோ அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 30 நாள் கரெக்டாக 30 நாள் கழித்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே வந்து வாங்க மாட்டாங்க. அதாவது ஜூலை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஜூலை மாதம் ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்க மாட்டாங்க. அதோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து முடிஞ்சிடும். அடுத்து வந்து ஒரு 10 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்குறாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும், வாசிக்க தெரியணும், இது ரெண்டுமே தெரியணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி கரெக்டாக 21வது நாளில் வந்துட்டு உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணி 15 நாளில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு எழுத்து திறன் இருக்கா, வாசிப்பு திறன் இருக்கான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிஸ்ட்ரிக்ஸ் வைஸாக போடுறாங்க, யார் யாருக்கெல்லாம் என்ன ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணியிருக்காங்க, கல்வி தகுதி என்ன அப்படின்றத நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து மதிப்பெண்ணோட பட்டியல். ஃபஸ்ட்டு வந்து 10th நீங்கள் வந்து பாஸ் ஆர் ஃபெயில் வந்து பண்ணியிருக்கணும். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து 5th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ நீங்கள் வந்து 10th வந்து அட்டம் பண்ணிவிட்டு பாஸ் இல்லைன்னா ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து 10 மார்க் வந்து அதுக்கு வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வண்டி வச்சுருந்தாலும் வைக்கலைனாலும் 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. லைசன்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா. உங்ககிட்ட வண்டி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டி காட்ட சொல்லி அந்த டெஸ்ட் வந்து நடக்காது. இல்லை உங்ககிட்ட வண்டி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. லைக் வந்து நீங்கள் வந்து வண்டி ஓட்டி காட்டணும், கரெக்டாக நீங்கள் ஓட்டுறீங்களான்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இன்டர்வியூவில் வந்து வாசிக்க சொல்லி கேட்பாங்க. வாசிக்கிறது எழுதுறது உங்களுக்கு வருதான்னு பார்ப்பாங்க. அது கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 30 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து வசிப்பிடம் அதாவது இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கல்ல அது உங்கள் சேம் ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஒரே கிராமத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற விஏஓ ஆஃபீஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 35 மார்க் வந்து கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் அதே தாலுக்காக்குள்ளே இருக்கீங்க ஆனால் வேறு கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஒரே தாலுக்காக்குள்ளே இருந்தீங்கன்னா 30 மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து மொத்தம் 15 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. 10th பாஸ் ஆர் ஃபெயிலுக்கு 10 மார்க்கு, லைசன்ஸ் இருந்துச்சுன்னா 10 மார்க்கு, வாசிக்கிறது எழுத்து திறன் இருந்தால் 30 மார்க்கு, வசிப்பிடம் வந்து ஒரே கிராமம்னா 35, ஒரே தாலுக்காக்குள்ளே இருந்தால் 30 மார்க்கு, இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 15 மார்க்கு. ஸோ இதில் மொத்தம் 100 மார்க்காக எப்படி தான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி உங்களை செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. கல்வி தகுதி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். வயது வரப்பு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 21 வயசு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு வரை இருக்கணும். நீங்கள் அதர் கேட்டகரி பிசி, எம்பிசி, எஸ்சி ஆர் எஸ்டியில் இருந்தால் 37 வயசு வரை நீங்கள் வந்து இதில் வந்து வேலை வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இதான் இப்போ வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்க் ஸ்ப்ளிட்டிங்ஸு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்தான அப்டேட்ஸு இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஏஓக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க.